தர்மபுரி மாவட்டத்தின் பாப்பாரப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாய குடும்பத்தில் பிறந்து அக்குடும்பத்தின் முதல் பட்டதாரியாக உயர்ந்து இன்று இந்தியாவின் மிக முக்கிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தின் யூபி சிங்கம் என்று போற்றப்படும் IPS அதிகாரியாக ஜி முனிராஜ் உருவெடுத்திருப்பது தமிழர்களுக்கும் ஒட்டுமொத்த தர்மபுரி மண்ணிற்கும் பெருமை சேர்க்கும் ஒரு நிகழ்வாகும். ஆட்சி செய்பவரும் அதிகாரிகளும் நேர்மையாக இருந்தால் மாநிலம் முன்னேறும் என்பதற்கு இவரின் உழைப்பும் யோகியின் ஆதரவும் தான் எடுத்துக்காட்டு. மாநிலம்தான் வேறு, பணியும் தேசமும் ஒன்றுதான் என மாஸ் காட்டியிருக்கிறார் முனிராஜ். 2017ஆம் ஆண்டில் யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேச முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு அந்த மாநிலத்தில் நிகழ்த்தப்பட்ட முதல் என்கவுண்டர் நடவடிக்கையை மேற்கொண்டு தனது அதிரடி பயணத்தை தொடங்கியவர் முனிராஜ். புலந்தஷஹர், பரேலி, காசியாபாத், அலிகர் மற்றும் ஆக்ரா என அவர் பணியாற்றிய ஒவ்வொரு பகுதியிலும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட பல முக்கிய குற்றவாளிகளை தேடி வேட்டையாடியிருக்கிறார். இவரது அதிரடி நடவடிக்கைகளின் விளைவாக 14 முக்கிய குற்றவாளிகள் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளனர். குறிப்பாக 2021ஆம் ஆண்டில் ஆக்ரா எஸ்பியாக முனிராஜ் பணியாற்றிய போது நிகழ்ந்த ஒரு சம்பவம் இவரை தேசிய அளவில் அடையாளப்படுத்தியது. ஆக்ராவின் புகழ்பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணர் உமாகாந்த் குப்தா ஒரு கொடூர ஆள்கடத்தல் கும்பலால் கடத்தப்பட்டு அவரை விடுவிக்க அந்த கும்பல் 5 கோடி ரூபாய் பிணை தொகை கேட்டு மிரட்டியது. இந்த தகவலை அறிந்த முனிராஜ் தலைமையிலான காவல் குழுவினர் CCTV காட்சிகளை ஆதாரமாக கொண்டு குற்றவாளிகளை தீவிரமாக பின்தொடர்ந்தனர். ராஜஸ்தான் மற்றும் ஆக்ரா எல்லையில் உள்ள பரத்பூர் வனப்பகுதியை கண்டுபிடித்த முனிராஜ் அங்கு தனது உயிரை பணயம் வைத்து கோம்பிங் ஆபரேஷனில் இறங்கினார். அந்த அடர்ந்த முள்காடுகளுக்குள் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் முனிராஜ் அணிந்திருந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டில் குண்டுகள் பாய்ந்தன. மிக கடினமான அந்த இருள் சூழ்ந்த நள்ளிரவு சூழலிலும் பதற்றமடையாமல் துணிச்சலுடன் செயல்பட்டு கொள்ளை கூட்டத்தின் தலைவர்களான பதன் சிங் மற்றும் அக்ஷய் சிங் ஆகியோரை என்கவுண்டர் செய்து அந்த மருத்துவரை பத்திரமாக மீட்டுக் கொண்டு வந்தார். இந்த வீர தீர செயலை பாராட்டி உத்தரப்பிரதேச மாநில அரசு பரிந்துரைத்ததன் பேரில் மத்திய உள்துறை அமைச்சகம் மற்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆகியோரின் அங்கீகாரத்துடன் இந்த ஆண்டின் வீர தீர செயல்களுக்கான குடியரசுத் தலைவர் விருது இவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. முனிராஜ் தான் ஒரு தனிப்பட்ட அதிகாரி மட்டுமல்ல, ஒரு ஒட்டுமொத்த காவல் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் என்பதை உணர்த்தும் வகையில் இந்த ஆபரேஷனில் காயமடைந்த அவரின் குழுவினர் 5 பேருக்கும் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது.